ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் முன்பு அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு நம்ம இங்கிலீஷில் பிஃபோர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இன்றைக்கி வீடியோவில் இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, முன்னால் வா. முன்னால் வா இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, கம் பிஃபோர். கம் பிஃபோர், முன்னால் வா. முன்னால் வராதே. முன்னால் வராதே இது நம்ம பேச்சு வழக்கில் முன்னாடி வராத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் கம் பிஃபோர். டோன்ட் கம் பிஃபோர். டோன்ட் கம் அப்படின்னா வராதே அப்படின்னு அர்த்தம். பிஃபோர் அப்படின்னா முன்பாக அல்லது முன்னால். முன்னால் வராதே எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டோன்ட் கம் பிஃபோர். முன்னால் போ. முன்னால் போ இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கோ பிஃபோர். கோ பிஃபோர். பிஃபோர் அப்படின்னா முன்னால், கோ அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம். முன்னால் போ அல்லது முன்னாடி போ இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? கோ பிஃபோர். நெக்ஸ்ட் ஒன், முன்னால் போகாதே. முன்னால் போகாதே இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டோன்ட் கோ பிஃபோர். டோன்ட் கோ பிஃபோர். முன்னால் போகாதே. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு முன்னால் வா. எனக்கு முன்னால் வா இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கம் பிஃபோர் மீ. கம் பிஃபோர் மீ. எனக்கு முன்னால் வா. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு முன்னால் வராதே. எனக்கு முன்னால் வராதே இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் கம் பிஃபோர் மீ. டோன்ட் கம் பிஃபோர் மீ. எனக்கு முன்னால் வராதே. முன்னால் வராதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் கம் பிஃபோர், எனக்கு அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு மீ அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ எனக்கு முன்னால் வராதே இது எப்படி சொல்லணும்? டோன்ட் கம் பிஃபோர். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு முன்னால் போ. எனக்கு முன்னால் போ இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கோ பிஃபோர் மீ. கோ பிஃபோர் மீ. எனக்கு முன்னால் போ. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு முன்னால் போகாதே. எனக்கு முன்னால் போகாதே இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டோன்ட் கோ பிஃபோர் மீ. டோன்ட் கோ பிஃபோர் மீ. எனக்கு முன்னால் போகாதே. நெக்ஸ்ட் ஒன், செய்வதற்கு முன் யோசி. செய்வதற்கு முன் யோசி இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். திங்க் அப்படின்னா யோசி அப்படின்னு அர்த்தம். பிஃபோர் அப்படின்னா முன் அல்லது முன்பு அப்படின்னு அர்த்தம். ஆக்ட் அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். செய்வதற்கு முன் யோசி இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். நெக்ஸ்ட் ஒன், நான் முன்பாகவே சொல்லிவிட்டேன். நான் முன்பாகவே சொல்லிவிட்டேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹாவ் டோல்ட் யூ பிஃபோர். ஐ ஹாவ் டோல்ட் யூ பிஃபோர். நான் முன்பாகவே சொல்லிவிட்டேன். சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு டோல்ட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். நான் முன்பாகவே சொல்லிவிட்டேன் இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ ஹாவ் டோல்ட் யூ பிஃபோர். நான் முன்பாகவே சொல்லிவிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நான் முன்பாகவே செய்து விட்டேன். நான் முன்பாகவே செய்து விட்டேன். நம்ம ஒரு வேலை ஏற்கனவே செஞ்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, நான் முன்பாகவே செய்து விட்டேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ ஹாவ் டன் இட் பிஃபோர். ஐ ஹாவ் டன் இட் பிஃபோர். நான் முன்பாகவே செய்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன், போவதற்கு முன் விசாரித்து விடு. போவதற்கு முன் விசாரித்து விடு இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, செக் பிஃபோர் யூ கோ. செக் பிஃபோர் யூ கோ. போவதற்கு முன் விசாரித்து விடு. நெக்ஸ்ட் ஒன், வருவதற்கு முன் சொல்லிவிடு. வருவதற்கு முன் சொல்லிவிடு இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டெல் மீ பிஃபோர் யூ கம். டெல் மீ பிஃபோர் யூ கம். வருவதற்கு முன் சொல்லிவிடு. நெக்ஸ்ட் ஒன், போவதற்கு முன்பாக சொல்லிவிடு. போவதற்கு முன்பாக சொல்லிவிடு இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டெல் மீ பிஃபோர் யூ கோ. டெல் மீ பிஃபோர் யூ கோ. போவதற்கு முன்பாக சொல்லிவிடு. நெக்ஸ்ட் ஒன், போவதற்கு முன் வாங்கிக்கொள். போவதற்கு முன் வாங்கிக்கொள் இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, பை பிஃபோர் யூ கோ. பை பிஃபோர் யூ கோ. பை அப்படின்னா வாங்கு அப்படின்னு அர்த்தம். பிஃபோர் யூ கோ அப்படின்னா நீ போவதற்கு முன்.
போவதற்கு முன் வாங்கிக்கொள். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? பை பிஃபோர் யூ கோ. நெக்ஸ்ட் ஒன், போவதற்கு முன் எடுத்து விடு. போவதற்கு முன் எடுத்து விடு. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டேக் இட் பிஃபோர் யூ கோ. டேக் இட் பிஃபோர் யூ கோ. டேக் இட் அப்படின்னா எடுத்து விடுன்னு அர்த்தம். போவதற்கு முன் இதை நம்ம இங்கிலீஷில் பிஃபோர் யூ கோ அப்படின்னு சொல்லணும். போவதற்கு முன் எடுத்து விடு. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டேக் இட் பிஃபோர் யூ கோ. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை முன்பே பார்த்திருக்கிறேன். நான் உன்னை முன்பே பார்த்திருக்கிறேன். இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ ஹாவ் சீன் யூ பிஃபோர். ஐ ஹாவ் சீன் யூ பிஃபோர். நான் உன்னை முன்பே பார்த்திருக்கிறேன். நான் உன்னை முன்பே பார்த்திருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவு. சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவு. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வாஷ் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். வாஷ் ஹேண்ட்ஸ் பிஃபோர் யூ ஈட்டிங். வாஷ் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவு. நெக்ஸ்ட் ஒன், தூங்குவதற்கு முன் பல் துலக்கு. தூங்குவதற்கு முன் பல் துலக்கு. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, brush your teeth before sleeping. brush your teeth before sleeping. brush your teeth அப்படின்னா பல் துலக்கு அப்படின்னு அர்த்தம். before sleeping அப்படின்னா தூங்குவதற்கு முன்பு. தூங்குவதற்கு முன் பல் துலக்கு. இதை எப்படி சொல்லணும்? brush your teeth before sleeping. நெக்ஸ்ட் ஒன், டிவி பார்ப்பதற்கு முன் படி. டிவி பார்ப்பதற்கு முன் படி. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஸ்டடி பிஃபோர் வாட்சிங் டிவி. ஸ்டடி பிஃபோர் வாட்சிங் டிவி. டிவி பார்ப்பதற்கு முன் படி. நெக்ஸ்ட் ஒன், சமைப்பதற்கு முன் பாத்திரங்களை கழுவு. சமைப்பதற்கு முன் பாத்திரங்களை கழுவு. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வாஷ் டிஷஸ் பிஃபோர் குக்கிங். வாஷ் டிஷஸ் பிஃபோர் குக்கிங். சமைப்பதற்கு முன் பாத்திரங்களை கழுவு. நெக்ஸ்ட் ஒன், வெளியில் செல்வதற்கு முன் குளிக்க வேண்டும். வெளியில் செல்வதற்கு முன் குளிக்க வேண்டும். இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டேக் அ பாத் பிஃபோர் கோயிங் அவுட் சைட். டேக் அ பாத் பிஃபோர் கோயிங் அவுட் சைட். வெளியில் செல்வதற்கு முன் குளிக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், உணவிற்கு முன் உடற்பயிற்சி செய். உணவுக்கு முன் உடற்பயிற்சி செய். இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டூ எக்ஸசைஸ் பிஃபோர் ஃபுட். டூ எக்ஸசைஸ் பிஃபோர் ஃபுட். உணவுக்கு முன் உடற்பயிற்சி செய். நெக்ஸ்ட் ஒன், படிப்பதற்கு முன் விளையாடாதே. படிப்பதற்கு முன் விளையாடாதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டோன்ட் ப்ளே பிஃபோர் ஸ்டடியிங். டோன்ட் ப்ளே பிஃபோர் ஸ்டடியிங். படிப்பதற்கு முன் விளையாடாதே. நெக்ஸ்ட் ஒன், அவர் முன்பாக வந்து விட்டார். அவர் முன்பாக வந்து விட்டார். இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, he has come before. he has come before. அவர் முன்பாக வந்து விட்டார். நெக்ஸ்ட் ஒன், அவள் முன்பாக வந்து விட்டாள். அவள் முன்பாக வந்து விட்டாள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, she has come before. she has come before. அவள் முன்பாக வந்து விட்டாள். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் முன்பாக வந்து விட்டார்கள். அவர்கள் முன்பாக வந்து விட்டார்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, they came before. they came before. அவர்கள் முன்பாக வந்து விட்டார்கள். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் முன்பாகவே வந்து விட்டோம். நாங்கள் முன்பாகவே வந்து விட்டோம். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, we came before. we came before. நாங்கள் முன்பாகவே வந்து விட்டோம். நெக்ஸ்ட் ஒன், சாப்பிடுவதற்கு முன்பாக தூங்காதே. சாப்பிடுவதற்கு முன்பாக தூங்காதே. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டோன்ட் ஸ்லீப் பிஃபோர் ஈட்டிங். டோன்ட் ஸ்லீப் பிஃபோர் ஈட்டிங். டோன்ட் ஸ்லீப் அப்படின்னா தூங்காதே அப்படின்னு அர்த்தம். பிஃபோர் ஈட்டிங் அப்படின்னா சாப்பிடுவதற்கு முன்பாக. சாப்பிடுவதற்கு முன்பாக தூங்காதே. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டோன்ட் ஸ்லீப் பிஃபோர் ஈட்டிங். நெக்ஸ்ட் ஒன், குளிப்பதற்கு முன் சாப்பிடாதே. குளிப்பதற்கு முன் சாப்பிடாதே. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் ஈட் பிஃபோர் பாத்திங். டோன்ட் ஈட் பிஃபோர் பாத்திங். குளிப்பதற்கு முன் சாப்பிடாதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பிஃபோர் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நாம் தமிழில் பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.